நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன இந்த வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தியே, என்னாச்சு? வேலைக்கு போய் பார்த்துட்டு இருக்கியா? அது வேலை விட்டு கம்பெனி க்ளோஸ் பண்ணாங்களா? ஆமாம், எல்லாம் போன பிறகு எனக்கு இல்லை. ஏதாவது பணங்கன்னு கொடுத்தாங்களா? எல்லாம் போய்ங்களா? இல்லாமட்டு போகிற போல இருக்க. இந்த வீடு சொன்னாங்களா? அதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க. என்னதான் ஐடியாவில் இருக்க? என்ன பண்ணுறேன்னு ஐடியா கொடுக்குற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு தெரியணும், வேலை பார்க்கணும். வேலை பார்க்காம தான் நாளாக இருக்கேன். வேலை பார்த்துட்டு இருந்தாருப்பா. அது வந்து நான் வந்து தப்பாக சொல்கிறேன்ப்பா. வேலைக்கு போக போகிறேன். வேலையே தெரியாத மாதிரி நல்லா இருக்குன்னு கேட்டேன். அதுதான் நானும் என்னை பார்த்தோன்னு சந்தோஷப்பட்டு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுனேன். ஆமாம், அது பண்ணலாம் எந்த டென்ஷனாக என்ன பண்ணேன்? நான் டென்ஷன் ஆகணும். உங்கள்கிட்ட போய் டென்ஷன் ஆகணும். வேலை சேர்னா நானும் ஒன்றே மாதிரி நானும் கஷ்டப்படுறேன். பெரிய ஆள் கிடையாது. இதான் நடந்து வரேன் பாரு ரோட்டில் வெயில். அதனால் என்ன பண்ணுறேன், நிறையா இருக்குது. அது முடிஞ்சால் பண்ணி வாட்ஸ்அப் நான் ஐடியா கொடுத்தேன்னு சொல்லாத. இப்போ வண்டி கடை, டிஃபன் கடை இருக்குல்ல ரோட்டில், அது போட்டால் சின்ன ஒரு முதலில் நானும் போகணும். ஒரு 20 30 போடணும். கம்பி வாங்கணும், வைக்கணும், வாங்கணும், இருக்கா ஏதாவது ரெடி பண்ணுவாங்க. ஆமாம். இல்லை கடை வேணும் அப்படின்னா 2 லட்ச ரூபானாலும் வேணும். ஒரு கடையை போட்டு ஆள் போட்டு கடை போடுற அளவுக்கு 10 லட்ச ரூபா தேவைப்படும். உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கா? ஒன்று வண்டி கடை போடு, இல்லைனா வந்து டிஃபன் கடை வை, இல்லை பெரிய கடை வை. ஏதாவது சின்ன முதலீடு பண்ணால் தான். ஏதாவது பண்ணணும். எதாவது பண்ணோம்னா எப்படி? ஏதாவது காசு இல்லாமல் முதலீடு இல்லாமல் பண்ண முடியாதுப்பா. ஏதாவது பண்ணிடலாம். அதனால் நீ என்ன பண்ணுற, பிரியாணி மட்டும் போட்டு, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி போடும் சரிங்களா? ஏதாவது ஒரு பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, ஏதாவது முட்டை பிரியாணி போட்டு எல்லாம் இப்போ எதாவது விற்றுட்ருக்காங்க, போட்டு எடுத்துருங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி போட சொல்கிறீங்க. மட்டன் பிரியாணி வேலை அதிகம், சிக்கன் பிரியாணி போடுங்க. கேஸு கிடைக்கல, கேஸு தட்டுப்பாடுன்றாங்க. நான் என்ன போகிறேன்? ஆமாம், இப்போ வியாபாரம்னா கேஸுக்கு வாங்குங்களா? கேஸில் வியாபாரம் பண்ணுவாங்களா? கேஸ் வியாபாரம் பண்ணுங்க. ஏதாவது ஐடியா கொடுத்தா நீ எப்படின்னு சொல்லாமல் என்னை பொறுத்தளவு சம்பாதிக்கணும்னா ஏதாவது வியாபாரம் பண்ணி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வேலைக்கெல்லாம் போக முடியாது சரிங்களா? அப்பா ஒரு பொம்பளை வந்து வண்டி வந்து தூங்கிட்டு இருக்கு. வேறுக்கலையே போய் வாங்கிட்டு வச்சுட்டு வண்டியை போட்டு வேலை பார்க்கலையா? வியாபாரம் தானே பார்க்குறாங்க. 10 வேர்க்கடலை 3 காப்படி 50 ரூபாய். 10 வேர்க்கடலை 3 காப்படி 50 ரூபாய். எங்க படியால 3 காப்படி வேர்க்கடலை 50 ரூபாய். வேர்க்கடலை நேற்று ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு தாரா பண்ணான்னு கேட்டாங்க. என்ன வச்சுருங்க உங்க வீடு தேடி வந்து தாரா 10 வேர்க்கடலை விற்பனை பண்றோம். நீ வாங்கியா? வாங்க போறாங்க. 10,000 அசல் கேட்டான். லேட்டாக கம்பெனி வச்சுக்கிட்டாங்க. என்ன பண்ணாங்க? அடிக்க வந்துட்டு நீங்க போகறா ஆச்சுப்பா. கை நீட்டி காசு வாங்கியிருக்கோம். அவன்கிட்ட போய் கோவப்பட்டு இல்லையா? 10,000 இன்னும் 10,000 நேற்று வட்டியை போட்டான்னு நான் எங்கே கட்டுறது? இப்போ சொன்னாங்க பசங்க இந்த மாதிரி பெரிய பிரச்சனை இப்போ சொன்னாங்க. நீ எல்லாம் அப்படி தான் கொடுப்பாங்க வட்டி மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் நான் நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுவாங்க. காசு வேணான்றாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா காசு கொடுன்றாங்க. காசு வேணான்றாங்க, காசு கொடுன்றாங்க. நன்றி பேசுறாங்க. அப்படி பேசிட்டு காசை கொடுத்துட்டு நம்மளே வந்து ரோட்டில் நிற்க விடாமல் பண்ணுவாங்க. அதனால அந்த ரூட்டுக்கு போகணும். ஒரு சின்ன கம்பௌண்டை போட்டு சின்ன ஒரு தொழிலை பார்த்து ஏதோ ஒரு வியாபாரத்தை பார்த்து அதுலேருந்து சம்பாதிச்சா நிம்மதியாக இருக்கும். நான் நல்லதாப்பா சொல்கிறேன். நல்லது தானே சொல்கிறேன். என்ன பண்ணுறேன்னு எனக்கு தான் ஒரே குழப்பமா இருக்கு. கடை போட சொல்கிறேன், கேஸ் இல்லை. ஆமாம், என்ன தான் பண்ணுறேன்னு. இப்போ காய்கறி வாங்கினா போய் வண்டி ஓட்டிட்டு வரணும். தள்ள முடியுமா? முடியாது. அதனால சின்ன வியாபாரம் மாதிரி பிரியாணி வீட்டில் கிண்டு இந்த தள்ளி வண்டியில் கொண்டாந்து ஒரு இடத்துல வச்சு கட்டுரு. இல்லை அப்படின்னா எங்கேயாவது தண்ணி அடிப்பாங்களே இடம் இருக்குல்ல பாரு, அங்கே வச்சு வியாபாரம் நல்லா மலை ஓடும். மலைன்னு ஓடும். குடிச்சு விட்டு வம்போலப்பாங்க. எல்லா எனக்கு பிரச்சனை இருக்குப்பா. எதுவும் பிரச்சனை இல்லை, வாழ முடியாது புரியுதா? சமாளிக்க தெரிஞ்ச புத்திசாலித்தனம். நான் இல்லையா, என் வண்டி இல்லை, ஒன்றும் இல்லை, கார் இருந்துச்சு எல்லாம் வச்சு நடந்து தான் வரேன். அதுக்காக நான் ரோட்டில் புறந்துட்டா வரேன். என்னப்பா நீ நடந்து தான் வரேன் ராத்திரியில். இப்போ வந்து ஐடியா கண்டா என்னால் தான் சொல்ல முடியும். காசு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை குமார். ஐடியா சொல்கிறேன். புத்திசாலித்தனமாக ஏதோ வியாபாரம் பண்ணி நல்லபடியாக பொழைச்சிக்க. இந்த வட்டிக்கு வாங்குற வளர்ச்சிக்க நம்ம ரோட்டில் நிற்க விட்ருவாங்க. நான் வரவா? ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லையா? தப்பா இல்லையா? பணம் இல்லை கோச்சிக்கடா. எப்பயுமே நான் கொடுக்குறவன், என்னால் இல்லை கோச்சிக்கடா. நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம். வரவா? சரிப்பா, வரேன்ப்பா.
இப்படி தான் போகுது என் நிலமை. வர்றாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க, அட்வைஸ்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இதை வச்சு எப்படியா வாழ்வீங்க? அட்வைஸில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். வேறு என்ன பண்ணுறது? விளக்கவே மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன், வியாபாரம் பண்ண மாட்டேன். இப்போ அட்வைஸை வச்சு இப்படியே கேட்டுட்டு போயிட்டு வந்தோன்னா எப்படி இருக்க ரொம்ப டல்லாகிடுமா வாழ்க்கை? பணம் வேணும்ல. பணம் தான் இருக்கிற வட்டிக்கு வாங்கின பணத்தை எனக்கு கொடுக்காம இருக்கிற. இன்னும் எங்கே திருப்பி கொடு? வட்டிக்கு வாங்கின பணத்தையும் கொடுக்கல, பொழப்பும் சரியில்லை, இருந்த வேலையும் போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அடுத்த விட ஏதோ ஒரு சின்ன வேலையை பார்த்து முன்னேறிக்கிற வேண்டியதான். கண்டிப்பாக ஏதாவது பண்ணி தான் ஜெயிச்சு ஆகணும். ஆமாம், வேறு வழி இல்லை. சரி பண்ணுறேன். சரியா, வாரையா. எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான்